அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் இன்று நடக்கும் திமுக இளைஞர் நிர்வாகிகள் மண்டல பொதுக்கூட்டத்தில் 1.5 லட்சம் பேருக்கு தயாராகும் பிரியாணி. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்று நடைபெறும் திமுக கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தொண்டர்கள் வரிசையாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகளுக்கு பிரியாணியானது தயாராகி வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலையில் இன்று நடைபெறும் வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு மாநாடு நடைபெறுகிறது. இன்று மாலை நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு 91 வடக்கு மண்டலத்தை சேர்ந்த சட்டமன்ற நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக 1.5 லட்சம் பேர் சராசரியாக ஏற்கனவே இளைஞரணி சார்பில் ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் வார்டுக்கு 3 இணை அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கிளைக்கு 2 துணை அமைப்பாளர்கள் என மொத்தமாக தமிழகம் முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே 3 கட்டங்களாக பிரித்து இன்று வடக்கு மண்டல மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு வரும் இளைஞரணியினருக்கு உணவு தயார் செய்யும் பணி இப்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் மட்டும் 11 இடங்களில் தனித்தனியாக பிரித்து இந்த உணவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மட்டன் பிரியாணி இன்று மாலை வழங்கப்படுகிறது. அவர்கள் அனைவருக்குமே அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கே நேரடியாக சென்று, அதாவது அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களுக்கே நேரடியாக சென்று அந்த உணவுகளை வழங்கும் பணியும் இன்று மாலை நடைபெறும். அதன் அடிப்படையிலே தற்போது பிரியாணி செய்யக்கூடிய அந்த காட்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சியை சேர்ந்த புகழ்பெற்ற ஒரு உணவு நிறுவனம் தான் இந்த கான்ட்ராக்டை எடுத்து தற்போது இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். தற்போது நான் பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பிரியாணி செய்யப்பட்டு இங்கேருந்து பேக்கிங் மூலமாக மாநாடு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 1800 ஆடுகள் மட்டுமே போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1800 ஆடுகள் இந்த மாநாட்டிற்காக பிரியாணி செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தடபுடலாக விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற அனைவருக்குமே சைவம் மற்றும் அசைவம் என 2 பிரிவுகளாக பிரித்து அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு தற்போது பிரம்மாண்டமாக ஒரு பிரியாணி செய்யக்கூடிய ஒரு இடம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 1800 ஆடுகள் கொண்டு வரப்பட்டு இங்கேயே தயார் செய்யும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக மட்டும் இந்த இடங்களில் மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட இந்த உணவு தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கிருந்தே பேக்கிங் செய்யப்பட்டு மாநாடுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சேலம் மாநாட்டில் இதே போல தான் உணவு செய்யப்பட்டு இதே கான்ட்ராக்ட் தான் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் அனைத்துமே ஒரு பிரியாணி செய்யக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட இந்த ஒரு இடத்தில் மட்டும் 50,000 பேருக்கு பிரியாணி செய்யப்பட்டு வருகிறது. இன்று மாலை அவர்களுக்கு மட்டன் பிரியாவும் எண்ணெய் கத்திரிக்காவும் கொடுக்கப்படுகிறது. பார்சல் செய்யப்பட்டு நேரடியாக அவர்களுக்கு கொண்டு வர செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இவை பார்சல் செய்யப்பட்டு நேரடியாக மாநாட்டுக்கு கொண்டு செல்லப்படும் கூறப்படுகிறார்கள். இதற்காக மட்டும் பிரத்யேகமாக 1800 ஆடுகள் அந்த பிரியாணி 1800 ஆடுகள் வெட்டப்பட்டு அது பிரியாணி தற்போது செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு, அதாவது வருகிறவர்களுக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட ஸ்நாக்ஸ் வகைகளும் அவர்களுக்கு குடிநீர் பாட்டிலோடு மாநாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் அதாவது இந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு செல்லப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது பிரம்மாண்ட ஒரு உணவு திருவிழா போல இந்த இடமே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.